வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்கட்டும். சில மாதங்களாகவே தேவனிடத்திலே நாம் எப்படி கிட்டி சேர முடியும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்க, 7 காரியங்கள் இருக்குது தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்கு. 7வது காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்னா, தேவனிடத்திலே நமக்காக அவர் பேசக்கூடியவராக இருக்கிறாரு. நமக்காக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால நித்திய மீட்பை என்ன பண்ணிக்கிறாருன்னா உண்டு பண்ணியிருக்கிறாரு. யார் அவர் என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்க, நாம் தேவனிடத்திலே சேர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாதுன்னா சேரவே முடியாது. நமக்கு புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டிருக்கோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய உடன்படிக்கையின் மூலமாக நாம் தேவனிடத்தில் என்ன செய்ய முடியும்னா கெட்டி சேர முடியும். தேவன் நமக்கு ஆணை கொடுத்துக்கிறாரு. இந்த ஆணையின் மூலமாக தேவன் என்ன பண்ண முடியும்னா சேர முடியும். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் பிரமாணத்திலே விசேஷித்த வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்துக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் மூலமாக நாம் யாரிடத்துல சேர முடியும் என்று சொன்னால் தேவனிடத்தில் என்ன பண்ண முடியுங்க சேரும். நிறைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிறோம். சரி, இந்த வேத வாக்கியத்தில் பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருக்கிறீர். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக 2 ஆசாரித்துவத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவம், இன்னொன்று ஆரோனுடைய ஆசாரித்துவம். 2 ஆசாரித்துவம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஆசாரித்துவம் என்று சொன்னால் ஆரோனுடைய ஆசாரித்துவம். அந்த ஆசாரித்துவத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரிடத்திலே சேர முடியும் என்று சொன்னால், தேவனை தொழுதுகளை யாரிடத்திலே சேர முடியும் என்று சொன்னால் அந்த ஆசாரியர்கள் மூலமாக தான் தேவன் என்ன பண்ண முடியுங்க சேரவே முடியும். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய பிரதான ஆசாரியர் ஆரோனின் ஆசாரித்துவத்திலிருந்து வராம இவருடைய ஆசாரித்துவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரித்துவம். அப்ப கேள்வி என்னன்னா, யார் இந்த மெல்கிசேதேக்? இவரை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம படிக்க போறோம். மெல்கிசேதேக்கை பத்தி தவறான உபதேசங்கள் என்ன செய்யப்படுதுன்னா போதிக்கப்படுது. யார் இந்த மெல்கிசேதேக்? இவர் ஒரு மனுஷரா, அல்லது ஒரு தேவனுடைய தூதனா, அல்லது இவர் இயேசு கிறிஸ்து தான் மெல்கிசேதேக்கா வந்தாரா? நிறைய பேர் அப்படிதான் விசுவாசிக்கிறாங்க. இயேசு தான் மெல்கிசேதேக்கா வந்துக்கிறாரு. அப்ப யார் இந்த மெல்கிசேதேக்? பூமிக்குரிய மனுஷனா இவர்? இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக நான் ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8-9 பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். முதல்ல நாம் மெல்கிசேதேக்கை பத்தி என்ன யோசிக்கிறோமோ அதை முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். நம்முடைய யூகங்கள், நம்முடைய சொந்த யோசனைகள், அதை கொண்டு நாம் மெல்கிசேதேக்கை என்ன செய்யக்கூடாதுன்னா பார்க்கலாம் கூட. மெல்கிசேதேக்கை வேத வாக்கியத்துல தேவன் நமக்கு எப்படி வெளிப்படுத்திக்கிறாரோ அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா தேவன் சொல்றாரு பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகளாக ஒருபோதுமே இருக்கவே இருக்காது. நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகளாக ஒருபோதும் என்னாகாதுங்க இருக்கவே இருக்காது. 9ஆம் வசனம் பாருங்க, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப தேவனுடைய வழியை பாருங்க, உங்கள் வழிகளை காட்டிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப மனுஷனுடைய நினைவுகளை நாம் எடுத்துக்கொள்ளணுமா, மனுஷனுடைய வழிகளை நாம் எடுத்துக்கொள்ளணுமா, அல்லது தேவனுடைய நினைவுகளையும் வழிகளையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எனக்கு தேவன் சொல்றது என்னவா இருக்குன்னா சத்தியமா இருக்கும். மனுஷர்கள் மெல்கிசேதேக்கை பற்றி நிறைய தவறான காரியங்களை போதிச்சுட்டே இருக்கிறாங்க. அதையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா விசுவாசிக்கிறாங்க. அப்ப தேவனுடைய வழிகள் என்ன, தேவனுடைய நினைவுகள் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா, அந்த வழிகளும் நினைவுகளும் எங்க வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா வேத வாக்கியத்தில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனுங்க? பொய்யுரையாதவர். அவர் என்ன சொல்றாரோ அதான் சத்தியமே. தேவன் ஒருபோதும் என்ன சொல்ல மாட்டாரு? பொய்யெல்லாம் சொல்லவே மாட்டார். இன்னொரு வேத வாக்கியத்தை பாருங்க, எபிரேயர் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். தேவன் பொய்யே சொல்ல மாட்டார். வேத வாக்கியத்தில் தேவன் என்ன சத்தியத்தை, என்ன வார்த்தை அவர் கொடுக்கிறாரோ அது எல்லாமே சத்தியமானது, அது எல்லாமே நித்தியமானது. அவர் பொய் சொல்லவே மாட்டார். அப்ப மெல்கிசேதேக்கை பத்தி நிறைய பேர் என்ன யூகித்து கொள்றாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்க, மெல்கிசேதேக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சோதோமின் ராஜான்னு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா நம்புறாங்க. சில பேருடைய யோசனை அதுதான், மெல்கிசேதேக்கு என்பவர் சோதோமின் ராஜாவா இருந்தாரு அப்படின்னு யூகித்துக் கொள்றாங்க. சரிங்களா? அடுத்து சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெல்கிசேதேக்கு ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியராகவும் இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி மெல்கிசேதேக்கு ஆசாரியராகவும் இருந்தாரோ ராஜாவாகவும் இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தார்னா ராஜாவாகவும் இருந்தாரு, ஆசாரியராகவும் இருந்தாருன்னு சொல்றாங்க. அது உண்மையா நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சத்திய வசனத்தை தான் பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக அவருக்கு என்ன கொடுத்தாருன்னா அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பந்தை எடுத்து ஏற்படுத்துறாரு இல்லைங்களா? இதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்துக்கிறாரு? அப்பமும் திராட்சரசமும் கொடுத்துக்கிறாரு. அதனால இயேசுதான் என்னவா வந்தாருன்னா மெல்கிசேதேக்கா பழைய ஏற்பாட்டுல வந்துகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இயேசுதான் மெல்கிசேதேக்கா பழைய ஏற்பாட்டுல வந்துகிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சத்தியமா என்பதை நம்ம என்ன செய்ய போறோம்னா முதல்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? தேவன் என்ன சொல்ல நம்ம பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதான் இருக்கும். மெல்கிசேதேக்கை பத்தி யாருக்கு விளங்க பண்றது ரொம்ப அரிதா இருக்கும்? கேள்வியில் கேட்கறதுல மந்தமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் மெல்கிசேதேக்கை பற்றி என்ன செய்ய முடியாது? உணர்ந்து கொள்ள முடியாது. கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால் சத்திய வசனத்தை கேட்பதற்கு நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்னா ஆயத்தமா இருக்கணும். சத்திய வசனத்தை போதிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், கேட்பதற்கும் ஆயத்தமா இருக்கணும். ஏனோ தானோ என்று சொல்லக்கூட என்ன செய்யக்கூடாதுன்னா வசனத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, கேட்கக்கூடாது. கேள்வியில் மந்தம் உள்ளவர்கள் ஆனபடியால். இன்னும் எபிரேய கிறிஸ்தவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா கேட்கறதுல அவங்க என்ன ஆயிட்டாங்க? மந்தம் ஆயிட்டாங்க. அப்ப மெல்கிசேதேக்கை பற்றி போதிக்கப்படும் போது நாம் எப்படி கேட்கணும்? ரொம்ப கவனமா கேட்டாதான் அதை நாம் என்ன செய்ய முடியும்? அதை என்ன பண்ண முடியும்? விளங்க முடியும். சரிங்களா? சரி, மெல்கிசேதேக்கை குறித்து தேவன் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் நம்ம பார்க்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன். தேவன் மெல்கிசேதேக்கை பற்றி என்ன சொல்றாரு? தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். நமக்கு தாய் இருக்கிறாங்களா? தகப்பன் இருக்காங்களா? நமக்கு வம்ச வரலாறு இருக்கு இல்லைங்களா? ஆனால் மெல்கிசேதேக்கு அது இருக்குதா? தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, வம்ச வரலாறும் இல்லை. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாயிராமல். நமக்கு துவக்கம் இருக்கா? நம்ம பிறந்த தேதி நம்முடைய துவக்கமே. நம்ம எப்ப பிறந்தோமோ அதனால நம்ம என்ன இருக்கிறோங்க? நாட்களின் துவக்கம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. முடிவு எப்ப? நாம் எப்ப மறிக்கிறோமோ அதோட நம்முடைய முடிவு என்ன ஆயிருதுங்க? நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிருதுன்னா முடிஞ்சு போயிடும். அப்ப நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாயிராமல். அப்ப மெல்கிசேதேக்கு யார் இல்ல? தகப்பனும் இல்ல, தாயும் இல்ல, வம்ச வரலாறும் இல்ல, நாட்களின் துவக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. எப்படி இருக்கிறது? அவரு தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். நிலைத்திருந்தாரா? நிலைத்திருக்கிறானா? பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இறந்த காலமா, நிகழ்காலமா? நிகழ்காலம். இருக்கிறான். இருந்தானா
முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இறந்த காலம். இருக்கிறானா என்ன அர்த்தம்? இருக்கிறார், நிகழ்காலத்துல பேசுறார். அப்ப தேவன் இங்க போய் சொல்றாரு. நிறைய பேர் சொல்றாங்க தேவன் மெல்கிசேதேக்கினுடைய தாய் தகப்பை பத்தி மறைச்சிட்டாருன்றாங்க. அப்படியா? தேவன் இல்லைன்னு சொல்றாரா அது நான் மறைச்சிட்டேன்னு சொல்றாரா? இந்த வேத வாக்கியத்துல தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லைன்னு சொல்லிட்டார். தேவன் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, அவர் பொய்யுரையாத தேவன். அப்ப தெளிவா சொல்றாரு, தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் சொல்லிட்டார். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், நாட்களின் துவக்கமும் இல்ல, அவருக்கு என்னவும் கிடையாதுங்க, முடிவும் கிடையாது. எப்படி இருக்கிறாரு? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். தேவனுடைய குமாரன் எப்படி இருக்கிறாரு? என்றென்றைக்கும் இருக்கிறாரு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தான் அவருக்கு என்ன இருக்குங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு வம்ச வரலாறு இருக்குது, தாய் தகப்பன் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு எப்ப இருந்துக்கிறாரு? ஆதியிலிருந்து இருக்கிறாரு. மெல்கிசேதேக்கு எப்படி இருக்கிறாரு? தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய். முதல்ல அதை நாம் தெளிவாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எல்லா மனிதர்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பூமியில ஒரு மனுஷன் பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்க வேணாலும் பிறந்திருக்கட்டும், உலகத்துல எந்த மூலையில எந்த இடத்துல அவன் பிறந்தாலும் சரி, அவனுக்கு என்ன இருக்குது? மரணம். மரணம் இருக்க. ஆனால் மெல்கிசேதேக்கு மரணம் என்பது இருக்குதா? இல்ல, மரணம் என்பது இல்ல. வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்க ஜீவனின் பாருங்க, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, என்ன இல்லை, ஜீவனின் முடிவும் கிடையாது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். சத்தியம் என்ன வெளிப்படுத்தப்படுதோ நம்ம அப்படியே அதை ஏத்துக்கணும். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, அது மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்னங்கிறத நம்ம பின்னாடி வாசிப்போம். சரி, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, சிலர் விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா, மெல்கிசேதேக்கு சோதோமின் ராஜான்னு விசுவாசிக்கிறாங்க இல்லைங்களா, அப்படி யூகித்துக் கொள்றாங்க. அது சரியாங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16 இருந்து 19 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லா கோமோரையும் அவனோடு இருந்த ராஜாக்களை முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த சம்பவத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், நிறைய முறை நம்ம படிச்சுக்கிறோம். சரிங்களா? என்ன சம்பவித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து ஆபிரகாமுக்கு கூட தான் இருந்தார். ஒரு முறை 2 பேருக்கு என்ன வந்ததுன்னா, மந்தை மேய்ப்பர்கள் பிரச்சனை வந்தது. அப்ப ஆபிரகாம் என்ன சொன்னார்னா, நீ வடக்கே போனா தெற்கே போறேன், நீ கிழக்கே போனா நான் மேற்கே போறேன்னு சொல்லும் பொழுது லோத்து என்ன பண்ணிட்டாருன்னா, சோதம் குமாரா பக்கத்துல இருக்கக்கூடிய யோர்தான் நதி பக்கத்துல சோதம் குமாரா பட்டணம் இருக்கு, ரொம்ப செழிப்பான பட்டணமா அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிஞ்சு எங்க போயிட்டாருன்னா சோதம் குமாரா பட்டணத்துக்கு என்ன ஆயிட்டாருன்னா போயிட்டார். சரிங்களா? அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா, துன்மார்க்கமான பட்டணம். அவங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் எட்டுதுன்னா, தேவன் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அந்த பட்டணத்தை சாம்பலாக்கி கவிழ்த்து போறாருன்னா, அவங்க அக்கிரமம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. அந்த பட்டணத்தை அவர் என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்து அங்க போயிட்டார். சரிங்களா? ஒரு 5 ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சோதோம் கொமாரா அத்மா செபாயும் இந்த 4 பட்டணங்கள் மேல 5 ராஜாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா போர் செஞ்சு அவருடைய உடைமைகள் அவங்களுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அந்த சோதோமின் ராஜா என்ன ஆயிட்டாருன்னா தப்பிச்சு ஓடி போயிட்டார். போர்ல தப்பிச்சு என்ன ஆயிட்டாருங்க? தப்பிச்சு ஓடியே போயிட்டார். ஆபிரகாம் இந்த செய்தியை கேள்விப்படுறாரு. அந்த 5 ராஜாக்கள் யாரை கொண்டு போயிட்டாங்கன்னா லோத்தையும் சேர்த்து கொண்டு போயிட்டாங்க. லோத்துடைய மனைவி பிள்ளை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க.
இவர் என்ன பண்ணார்னா, இவர் தன்னுடைய வேலைக்காரங்களை ரெடி பண்ணி ஆயுதங்கள்லாம் தரிப்பித்து அந்த 5 ராஜாக்களோடு சண்டை போட்டு என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டார். யாருங்க? ஆபிரகாம். பாருங்க, 4 ராஜாக்கள் சேர்ந்து 5 ராஜாக்கள் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஆனால் ஆபிரகாம் இந்த 5 ராஜாக்களையும் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டார். காரணம் யாரு? தேவன் தான் காரணம். திருப்பி கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தார். கொள்ளையடித்த எல்லா பொருட்களையும் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருங்க, ஜனங்களோடு கூட திருப்பி கொண்டு வந்துட்டார். அப்படி கொண்டு வரும்போதுதான் யார் வர்றாங்க பாருங்க. இந்த வசனத்துல ஆதியாகமம் 14 அதிகாரம் 17 வசனத்துல, சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். சோதோமின் ராஜா கேள்விப்படுறார், ஆபிரகாம் எல்லாத்தையும் திருப்பிட்டாரு. சரி, நம்ம அவர்கிட்ட போலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க, அங்கிருந்து ஆபிரகாமை சந்திப்பதற்காக வர்றார். அப்பதான் 18 வசனத்துல, அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமி உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. பாருங்க, நல்ல கவனிங்க. 18வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய நபர் வேற, 17வது வசனத்தில் சொல்லப்படக்கூடிய நபர் வேற. 17ஆம் வசனத்துல தேவன் யாரை பத்தி சொல்றாருன்னா சோதோமின் ராஜாவை பத்தி சொல்றார். 18ஆம் வசனத்துல அன்றியும் அப்படின்னா அவன் மாத்திரமல்ல, இன்னொருத்தர் வர்றாரு. யார் அவரு? மெல்கிசேதேக்கு. ஒரு சொந்த ஜனங்களை அவரால் என்ன செய்ய முடியல, சோதோமின் ராஜாவினால காப்பாற்ற முடியல. ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்ட போது தப்பிச்சு என்ன பண்ணிட்டாருன்னா ஓடியே போயிட்டார். இப்ப ஆபிரகாம் திரும்பி கொண்டு வர்றாரு, எதிர்கொண்டு போறார். யாரு? சோதோமின் ராஜா எதிர்கொண்டு போறார். இப்ப நிறைய பேர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, சோதோமின் ராஜா தான் மெல்கிசேதேக்குன்னு விசுவாசிக்கிறான். சோதோம் பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்? அது ஒரு துன்மார்க்கமான பட்டணம். பாருங்க, 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 பாருங்க. சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவைகள் திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காருக்குள் வாசமாய் இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர். சோதோம் குமார பட்டணத்துல எத்தனை நீதிமான்கள் இருந்தாங்க? லோத் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நீதிமான் தான். அப்ப சோதோமின் ராஜா எப்படி நீதிமானா இருப்பாரு? மெல்கிசேதேக்கு தான் சோதோமின் ராஜா என்று சொன்னால், சோதோம் குமார பட்டணத்திலே ஒரே ஒரு நீதிமான் தான் இருக்கிறார். யார் அவரு? லோத்து. ஏன் தேவன் அதுல ஒரு வேலை அந்த பட்டணத்திலே மெல்கிசேதேக்கு ராஜாவா இருப்பார் என்று சொன்னால் யாரையும் சேர்த்து சொல்லியிருக்கணும்? மெல்கிசேதேக்கு சேர்த்து சொல்லிக்கணும் இல்லைங்களா? சோதோமின் ராஜா என்பவர் வேற, மெல்கிசேதேக் என்பவர் வேற. சரி, பட்டணம் துன்மார்க்கமான பட்டணமா இருந்தது. சிறப்பிடிச்சிட்டு பட்டணம் துன்மார்க்கமான பட்டணம். அந்த ராஜாவும் எப்படிப்பட்டவர்னா துன்மார்க்கமான ராஜா தான். ஒரு பட்டணத்துல ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கிறாங்கன்னா அந்த ராஜா என்ன செய்யணும்? அதை சரி பண்ணும் இல்லைங்களா? இந்த ஆண் புணர்ச்சிக்காரர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அது எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா இந்த சோதோம் குமார பட்டணத்துல தான் இருந்தாங்க. ஆண் புணர்ச்சிக்காரர்கள் எல்லா பாவங்களும் அங்க நிறைஞ்சிருந்தது. அவங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்துல எற்ற வரைக்கும் அவ்வளவு கொடுமையா இருந்தது அந்த தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல போய் மெல்கிசேதேக்கு ராஜாவா இருப்பாரு. ஒரு ராஜா சரியா இருப்பார் என்று சொன்னால் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? சரி நடத்துவார் இல்லைங்களா? அப்ப மெல்கிசேதேக்கு சோதோமின் ராஜா இல்லைங்களா? 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை இன்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவன் வானத்திலிருந்து அக்னி இறக்கி
சோதம் குமார பட்டணத்தை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார். தப்பிச்ச ஒரே நீதிமான் யாரு? லோத்து மாத்திரம்தான். லோத்து, அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், அவர்கள் மாத்திரமே தேவன் என்ன பண்ணார்னா தப்புவித்தார். ஒருவேளை ஆபிரகாம்கிட்ட ஜனங்களை கேட்டு வாங்கிட்டு மறுபடியும் தேசத்துக்கு போறாரு. யாரு? சோதோமின் ராஜா. மறுபடி ஜனங்கள் துன்மார்க்கமா இருக்கிறாங்க. ஏற்கனவே துன்மார்க்கமான தேசம். மறுபடியும் யுத்தம் செய்து ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்த போது மறுபடியும் ஜனங்களை கேட்டு வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போய் எப்படிதான் ஆட்சி பண்றாருங்க? அந்த தேசம் எப்படிதான் இருக்குது? துன்மார்க்கமான தேசம். சரி, வானத்திலிருந்து தேவன் அக்னி இறக்குனார் இல்லைங்களா, கந்தகத்தையும் அக்னியையும். அப்ப சோதோமின் ராஜா என்ன ஆயிட்டாருங்க? அங்க செத்து போயிட்டாரு. சோதோமின் ராஜாவுக்கு தாய் தகப்பன் இருப்பாங்களா? அவருக்கு வம்ச வரலாறு இருக்குமா? பூமியில நீங்க எந்த மனுஷனை பார்த்தாலும் அவங்களுக்கு தாய் தகப்பன் இருப்பாங்க, வம்ச வரலாறு இருக்கும். அவங்களுக்கு ஆரம்பமும் இருக்கும், முடிவும் இருக்கும். அப்ப சோதோமின் ராஜாவுக்கு என்ன இருக்குது? அவங்க தாய் தகப்பன் இருந்திருப்பாங்க, அவருக்கு ஆரம்பம் இருக்குது, முடிவும் இருக்குது. தேவன் வானத்திலிருந்து அக்னி இறக்கின போது, கந்தகத்தையும் அக்னி இறக்கின போது, லோத் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு நீதிமன் மாத்திரம் என்னானாருங்க? அந்த அக்னியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டார். அப்ப சோதோமின் ராஜா என்ன ஆயிட்டார்? அதோடு சேர்ந்து சாம்பல் ஆயிட்டார். அவர் மட்டும் தப்பிக்க முடியுமா? இல்ல. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமை சந்திக்கும்படியாக யார் வராங்கன்னா மெல்கிசேதேக்கு வர்றார். எங்கிருந்து வந்தார் நமக்கு வேத வாக்கியத்தில் சொல்லப்படலை. ஆனா ஆபிரகாமை சந்திப்பதற்காக வர்றாரு. வந்து பாருங்க 19ஆம் வசனத்துல, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்களா? மெல்கிசேதேக்கின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். இது சோதோமின் ராஜா சொல்லுவார? இல்ல, துன்மார்க்கமான தேசம் இது. அது சொல்ல பாருங்க 20ஆம் வசனத்துல, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். தசமபாகம் யார் தான் கொடுக்கிறாரு? மெல்கிசேதேக்கு தான் தசமபாகமே கொடுக்கிறார். யார் கொடுக்கிறாரு? ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்ன கொடுக்கிறாருங்க? தசமபாகம். ஒரு துன்மார்க்கமான ராஜா எப்படி விசுவாசியின் தகப்பனாகி ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கவனிங்க. வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாதான்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை யார் தான் பயன்படுத்த முடியும்? நீதி உள்ளவர்கள் தான் பயன்படுத்த முடியும். துன்மார்க்கர் பயன்படுத்த முடியுமா? சோதோமின் ராஜா பயன்படுத்த முடியுமா? இல்லைங்களா? எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6-7 பாருங்க. ஆகிலும் அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. சோதோமின் ராஜாதான் மெல்கிசேதேக்கு என்று சொன்னால், ஆபிரகாமை காட்டிலும் யார் பெரியவர்? சோதோமின் ராஜாதான் பெரியவரா இருக்க முடியும். அப்ப இந்த வேத வாக்கியத்தை பாருங்க. அவருடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் யாரு? ஆரோனின் வம்ச வரிசையிலே அவர் வரல. யாரு? மெல்கிசேதேக். ஆரோனின் ஆசாரித்துவத்தில் அவர் வரல. ஏன்னா ஆசாரித்துவம் எப்பதான் வந்தது? லேவியராகமம் புஸ்தகம், யாத்திராகமம் லேவியராகமம் புஸ்தகம் தான் ஆசாரித்துவம் அங்கதான் வருது. அதனால ஆதியாகம புஸ்தகத்திலே அந்த ஆசாரித்துவம் என்பதே இல்லை. வாசிக்கிறோம், ஆபிரகாம் கையில் தசம பாகம் வாங்கி, விசுவாசின் தகப்பனாகிய ஆபிரகாம் கையில தசம பாகத்தை அவர் வாங்குறாரு. யார் ஆசீர்வதிக்கிறாருங்க? மெல்கிசேதேக்கு. வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். அப்ப அங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு ஆபிரகாம் இருக்கிறாரு, இன்னொன்னு மெல்கிசேதேக் இருக்கிறாரு. இதுல யார் பெரியவர்? ஆசீர்வதிக்கிறவங்க பெரியவங்களா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றவங்க பெரியவங்களா?
யார் பெரியவங்க? வசனத்துல பாருங்க, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுமா. அப்ப சிறியவர் யாரு? ஆபிரகாம். பெரியவர் யாரு? மெல்கிசேதேக்கு. அப்ப அந்த மெல்கிசேதேக்கு பாருங்க, தேவனை எப்படி அழைக்கிறார் நீங்க பாத்தீங்களா? இந்த வசனத்துல ஆதியாகமம் 14:18 உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகன்றார். ஆதியாகமம் 14:19 வானத்தையும் பூமியையும் உடையவனாகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனை பற்றி அவர் என்ன அறிவிக்கிறாரு? இந்த வானம் பூமி யாருக்கு சொந்தமானது? அது தேவனுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்ட தேவன் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வேண்டும். சரிங்களா? அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 14:21 ஆதியாகமம் 14:21 சோதோமின் ராஜா, இப்ப சோதோமின் ராஜா பேசுற மெல்கிசேதேக்கை பேசி முடிச்சுட்டு அவர் ஆசீர்வதிச்சுட்டு அவர் போயிட்டாரு. ஆதியாகமம் 14:21 சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். மெல்கிசேதேக்கு வர்றாரு, அப்பவும் திராட்சரசமும் கொடுக்கிறாரு, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு, தசமபாகம் வாங்குறாரு, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு, அவர் கடந்து போயிட்டாரு. இப்ப சோதோமின் ராஜா பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரரா இருக்கிற ஒரு நீதியின் ராஜா சோதோமின் துன்மார்க்கமான ஜனங்களை கேட்பாரு. சோதோமின் ராஜா தான் மெல்கிசேதேக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப உன்னதமான தேவனுடைய ஆசாரனை இருந்த மெல்கிசேதேக்கு தான் சோதோமின் ராஜா என்று சொன்னால், சோதோமின் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாகிறாங்க? துன்மார்க்கர். எனக்கு பொருளா வேணா, யார்தான் வேணும்னு கேட்கிறாருங்க. ஜனங்களை எனக்கு தாரும். ஆபிரகாம் சொல்றார், எனக்கு பொருள் எதுவுமே வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு யார்தான் வேணும்? ஜனங்கள். ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண் புணர்ச்சிக்காரர்கள். அந்த பாவம் எங்க ஆரம்பிச்சதுன்னா, பழைய ஏற்பாட்டுல சோதோம் குமார பட்டணத்துல அந்த பாவம் மிகப்பெரிய பாவமாக இருந்தது. யாராவது அப்படி துன்மார்க்கமான ஜனங்களை வந்து கேட்பாங்களா? யாராவது கேட்பாங்களா? ஒரு நீதியுள்ள ஒரு ராஜா, மெல்கிசேதேக்கு நீதி உள்ளவராக இருக்கிறாரு, ஒரு சமாதானத்தின் ராஜா என்று அவர் அழைக்கப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஒரு ஜனங்களை வந்து கேட்பாரு இல்லைங்களா? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். மகா பாவிகள் சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக பொல்லாதவர்கள். ஒரு நீதியுள்ள ராஜா மெல்கிசேதேக்கு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை பாருங்க. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. அப்படிப்பட்டதான ஒரு நீதி உள்ளவர். இப்படிப்பட்ட ஜனங்களை வந்து கேட்பாரு. அப்ப அவங்க என்ன யூகிச்சுக்கிறாங்க? சோதோமின் ராஜா தான் மெல்கிசேதேக்குன்னு யூகிச்சுக்கிறாங்க. சோதோமின் ராஜா ஒரு துன்மார்க்கமான ராஜா. அதான் யாரை கேட்கிறாருங்க? துன்மார்க்கமான ஜனங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22-23 பாருங்க. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, முதல்ல யாரை பார்த்து அவர் பேசினாரு? மெல்கிசேதேக்கை பார்த்து பேசினார். மெல்கிசேதேக்கு அவரை ஆசீர்வதித்தார? மெல்கிசேதேக்கு அவரை ஆசீர்வதித்தார். இப்ப பாருங்க 14:22 அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன். ரொம்ப தெளிவா பேசுறாரு ஆபிரகாம். மெல்கிசேதேக்கிட்ட எப்படி பேசினாரு, இவர்கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க. மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்துக்கிறார். ஆனா இவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறாரு? ஆபிராமை நான் ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டை ஆகிலும், எனக்கு சரட்டை வேணான்ட்டார், பாதரட்சியின் வாரை ஆகிலும் உனக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது எனக்கு தேவையில்லைன்ட்டு. ஆபிரகாம்
மெல்கிசேதேக்கை சந்தித்த போது என்ன சம்பவித்தது என்று சொல்லி வேத வாக்கியத்தில் அவ்வளவு அழகா நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குங்க, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சாருங்க, அவர் ஆசீர்வதித்தார். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான் தேவன் சொல்லுகிறார். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு முன்பதாக சிறியவராக இருந்தார். மெல்கிசேதேக்கு எப்படிப்பட்டவருங்க, பெரியவர். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம், சோதோமின் ராஜா தான் மெல்கிசேதேக்கு இல்ல. அவர் எப்படிப்பட்ட ராஜாங்க, துன்மார்க்கமான ராஜா. ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், மகா பாவிகளா இருந்தாங்க. பொல்லாதவர்களும் தேவனுக்கு முன்பதாக மகா பாவிகளா இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு வர்றாரு, எனக்கு யாரை கொடுங்கன்னு கேட்கிறாருங்க. ஜனங்களை கொடுங்க, பொருளை நீங்களே வச்சுக்கோங்கன்ற. ஒரு நீதியுள்ள ராஜா அப்படி விரும்புவாரு. அதுக்கப்புறம் லோத் அங்க போயிட்டாங்க. லோத் என்ன பண்ணிட்டாருங்க, தன் குடும்பத்தோடு கூட சோதம் குமாராவுக்கு போயிட்டாரு. மறுபடியும் போனதுக்கு அப்புறம் இவருடைய அக்கிரமம் எங்க எட்டுதுங்க, தேவனுடைய சமூகத்தில் எட்டின போது தேவன் என்ன செஞ்சாருன்னா, வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் இறக்கி அந்த பட்டணத்தை என்ன ஆக்கிட்டாருங்க, சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டார். தப்பித்த ஒரே ஒரு நீதிமான் யாருங்க, லோத்து. ஏன்னா வசனம் அவர் நீதிமான் தான் சொல்லு, நீதிமானை ரட்சித்திருக்க. லோத்தும் நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க, அவர் நீதிமான். சோதோமின் ராஜா நீதிமான்னா அவர் தான் மெல்கிசேதேக்குனா தேவன் ஏன் அவரை தப்புவிக்கவில்லை? இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்லைங்களா? அப்ப முதல் விஷயம் அது தவறான உணர்ந்து கொள்ளுதல். எது, சோதோமின் ராஜா தான் மெல்கிசேதேக் என்பது தவறான உணர்ந்து கொள்ளுதல். அது சரியான போதனையே கிடையாது. யார் இந்த மெல்கிசேதேக் பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கா வந்தாருன்னு சொல்றாங்க. அது என்னங்கிறத அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமா என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டதான குளோரியின் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.